சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மனோஜ் ரோகிணியை பார்த்து, ரோகிணி எனக்கு குணமாயிருச்சு, உன்னை நான் நல்லபடியாக பார்க்க முடியுது, இனி எந்த பிரச்சனையும் இல்லை ரோகிணி, என்னால் இனி பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்லிட்டு இருக்க உடனே டாக்டர், ரோகிணி கொஞ்சம் வெளியில் இருங்க, நாங்கள் இன்னும் செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் குடும்பமாக வந்து பாருங்கன்னு சொல்ல, இங்கே வெளியில் வந்த ரோகிணியும் அழுதுகிட்டே, மனோஜ் இப்போ குணமாயிட்டாரு, பழைய மாதிரியே எங்கள் மனோஜ் நல்லபடியாக பார்க்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுட்டு விஜயா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, என் பையன் மனோஜ் இப்போயாவது நல்லபடியாக பார்த்தானே அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் போய் மனோஜை பார்க்க, இங்கே மனோஜ், அம்மா நீங்கள் இங்கே வந்த உடனே நீங்கள் பேசுனதை கேட்டு தான் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ இங்கே உங்கள் எல்லாரையுமே என்னால் பார்க்க முடியுதுமா, டாக்டரும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எனக்கு தெரியும் மனோஜ், உனக்கு எதுவும் ஆகாதுன்னு, உனக்காக நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் தெரியுமா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்த டாக்டரும், இனி எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் பையன் மனோஜை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், நாங்கள் சொல்கிற அன்னைக்கு மட்டும் அவரை கூட்டிகிட்டு வாங்க, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் செய்யணும், அவ்வளவுதானே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மனோஜ் இனி என்ன செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும், அந்த கதிர்கிட்ட பணத்தை வாங்கணும்னு நினச்சி அவசரப்பட்டு அவன் பின்னாடியே போய், இங்கே பாரு உனக்கு எப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு, உன்னை பார்த்து என்னால் தாங்க முடியல, நல்ல வேலை மறுபடியும் நீ எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்ட, டாக்டரும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா முத்து சொன்ன மாதிரியே நான் பேசாமல் முத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும், இல்லை போலீஸ்கிட்டையாவது அந்த கதரை பற்றி சொல்லியிருக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது நானே அந்த கதர்கிட்ட பணத்தை வாங்கணும்னு நினச்சது தான் பெரிய தப்பாக போச்சு, அவனால் ஹாஸ்பிட்டலில் 2 நாள் பார்க்கவே முடியாமல் இருந்துட்டேனேப்பா, இனி நான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதுக்குடனே முத்துவும், நடந்ததை பற்றி பேச வேண்டாம், அதான் மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல, மனோஜை நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜ் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. மனோஜுக்கும் ரோகிணிக்கும் விஜயா ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. இங்கே உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா இனியும் நீ வெளியில் வேலைக்கு போகணும்னு நினைக்காத, மனோஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்ல, அவன் 2-3 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பான், அவனுக்கு தேவையானதெல்லாம் நீ சமைச்சு கொடுக்கணும், அப்புறம் பொறுப்பே இல்லாமல் வெளியில் டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு நீ பாட்டுக்கு இந்த முத்து கூட சேர்ந்து வெளியில் கிளம்பி போயிடாத, நானும் டான்ஸ் கிளாஸ்க்கு போனால் அப்புறம் இங்கே மனோஜை பார்த்துக்க ஆள் இல்லாமல் இருந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே முத்துவும், ஏம்மா மனோஜை பார்த்துக்க ரோகிணி வேணா பார்லருக்கு போகாமல் வீட்டில் இருக்க சொல்ல வேண்டியதானே, மீனா எப்பயும் போல் சமைச்சு வைப்பா, என்னதான் இருந்தாலும் இப்போ தான் மனோஜ் சரியாயிட்டானே, அதனால் மீனா எதுக்குமா வீட்டில் தேவையில்லாமல் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வந்துட்டுருக்கு, இதில் மீனா வேலைக்கு போகாமல் இருந்தால் அப்புறம் கிடைச்ச ஆர்டரும் கிடைக்காம போயிடும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கூடனே விஜயாவும், உனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் முத்து, மற்றவங்கள பற்றி நீ யோசிக்கவே மாட்ட அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கூடனே முத்துவும், ஏமா பார்லர் அம்மாவோட சொத்து கிடைக்க போகுதுன்னு நீங்கள் பணத்தை பற்றி யோசிக்கலாம், பணத்து மேலே ஆசைப்படலாம், நாங்கள் எப்பயும் போல் சம்பாதிக்கிறவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க பணம் வரணும்னு நினைக்கக்கூடாதா, இதில் என்னம்மா தப்பு இருக்குது, வெளியில் காருக்காக டியூ கட்டணும், அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டாமா, அதுக்காக தான் சொல்கிறேன், பணத்து மேலே ஆசை இல்லைம்மா, எங்களுக்கு இருக்க தேவைக்காக தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வீட்டுக்கு வந்த மனோஜ்கிட்ட விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், 2-3 நாள் கழித்து உன் கடைக்கு நீ போய்க்கலாம், அது வரைக்கும் உங்கள் அப்பா கடையை பார்த்துக்கிட்டோம், நீ இப்போ நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்கிறியோ அதை சொல்லு, நான் மீனா கிட்ட சொல்லி சமைச்சு தர சொல்கிறேன், ஆனால் நீ எதை பற்றியும் யோசிக்காதப்பா, நல்லபடியாக நீ வீட்டுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வரணும், நான் கோயிலுக்கு வரேன்னு வேற வேண்டியிருக்கேன், எங்கே போகலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே அண்ணாமலையும், கண்டிப்பாக போயிட்டு வரலாம், நாம் ஒவ்வொரு நாளும் இங்கே நல்லபடியாக வேண்டிக்க போய் மனோஜுக்கு எவ்வளோ வந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் இப்போ நல்லபடியாக மனோஜ் வீட்டுக்கு வந்திருக்கான், அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. இங்கே முத்து சவாரிக்காக வெளியில் கிளம்பி போகிறாரு. சவாரியெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே செல்வத்தை பார்க்க செட்டுக்கு கிளம்பி போக, அந்த சமயம் முத்துவை பார்க்க அவரோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. உடனே முத்துவும், என்னப்பா அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு உன் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு ஃபோன் பண்ணி உடனே பணம் வேணும்னு கேட்டல, நான் கூட அந்த பணத்தை கொடுத்தனே முத்து, கொஞ்சம் அந்த பணத்தை திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே முத்துவும், இல்லை பணம் கொடுத்து 2-3 நாள் தானே ஆகுது, நான் அடுத்த மாதம் தரேன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லும்போது, அது வேற ஒன்றும் இல்லை முத்து, வீடை இங்கே மாற்ற சொல்லிட்டாங்க, நான் இப்போ புது வீட்டுக்கு போகிறேன், நிறைய பண செலவு இருக்குது, அதனால தான் உன்கிட்ட கேட்டு வாங்கலாமே நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே முத்துவும், அதுவும் சரிதான், நாம் எல்லாரும் சவாரி கிடச்சா தானே சம்பாதிக்கவே முடியுது, என் அண்ணனுக்காக தான் அந்த பணத்தை வாங்கினேன், இப்போ எங்கள் அண்ணன் நல்லாயி இப்போ வீட்டுக்கும் வந்துட்டான், குணமாயிட்டான்,
எப்படியாவது இந்த பணத்தை கேட்டு வாங்கணும்னு நினச்சா இப்போதைக்கு கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. என் அப்பா மூலமாக அந்த பணத்தை மனோஜ் கிட்ட கேட்டு வாங்கி நான் நாளைக்கே திருப்பி தந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, முத்துவோட ஃப்ரெண்டும் பார்த்து செய் முத்து, நீ ரொம்ப நாள் வந்து பணத்தை தராமல் விட்டுறாத, அப்புறம் எனக்கு கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்போ தான் செல்வம் சொல்கிறாரு, ஏன் முத்து, அந்த மனோஜுக்காக நீ எதுக்கு இப்படி வெளியில் பணத்தெல்லாம் கடன் வாங்கி கொடுத்துட்ருக்க? என்னதான் மனோஜ் உன் அண்ணனாக இருந்தாலும் நீ செஞ்சதெல்லாம் என்ன நல்லதுன்னு நினைக்கவா போகிறான்? உன்னையும் இங்கே மீனா சிஸ்டரையும் அவமானப்படுத்துறதே அந்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும் வேலையாக இருக்குது. ஏன் ரோகிணிக்கிட்ட பணம் இல்லையா என்ன? அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே. நீ கஷ்டப்பட்டு வெளியில் கடன் வாங்கி பணத்தை கொடுத்துருக்க. அதை உடனே ரோஹிணி கிட்ட கேட்டால் அவங்க தரப்போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்டை பற்றியும் நம்ம யோசிக்கணும்ல. நீ ஒரு தேவைன்னு கேட்ட உடனே அவன் வச்சுருந்த பணத்தை உனக்கு கொடுத்தான். இப்போ அவனுக்கு ஒரு அவசரம், நீ தானே கொடுக்கணும் முத்துன்னு சொல்ல, அதுவும் சரிதான் செல்வம். நாளைக்கே மனோஜ் கிட்ட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி அந்த பணத்தை வாங்கிட வேண்டிதான். அதுக்கப்புறம் நான் எதுக்கு அவனுக்காக அங்கே இங்கேன்னு கடன் வாங்கணும்? எனக்கு என் அண்ணன் சின்ன விஷயத்தில் கூட உதவி செஞ்சதில்லை. ஆனால் அவன் நல்லா இருக்கணும்னு நான் பார்த்து பார்த்து செஞ்சால் கூட அதை பற்றி அந்த பாரலமாவும் மனோஜும் நினைக்கவே மாட்டாங்க. அதனால் நான் எவ்வளோ பணம் செலவு செஞ்சனோ அதை எல்லாத்தையும் திருப்பித்தான்னு மனோஜ்கிட்ட நாளைக்கே நான் கேட்டு அந்த பணத்தெல்லாம் வாங்கிடுறேன். அப்போ தான் நான் கடன் வாங்கினக்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு இங்கே முத்து செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கே சாப்பிட்றதுக்காக முத்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் மீனா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா கவலைப்படாதீங்கக்கா, நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்க்கா. நீங்கள் எனக்கு தேவைன்றப்ப நீங்கள் பணம் கொடுத்தீங்கல்ல, நான் சேர்த்து வச்சுருக்க பணத்துலேருந்து எடுத்தாவது உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நாளைக்கு உங்கள் பூக்கடைக்கு வரும்போது நான் பணத்தோடு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க மீனா. இதை பார்த்த முத்துவும், என்னாச்சு மீனா, நீ பூ கொடுக்க போனியா இல்லையான்னு கேட்க, இல்லைங்க பூவெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் உங்கள் அண்ணனுக்காக அங்கே கடன் வாங்கினல, எனக்கு தெரிஞ்ச அக்காங்க கிட்டலாம் பணத்தை வாங்கி கொடுத்தல, அவங்க எல்லாரும் மறுபடியும் பணம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அதாங்க ஃபோன் பண்ணாங்க. சேர்த்து வச்சுருக்க பணமும் அவ்வளோவா இல்லையா, அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, அதே தான் மீனா எனக்கும். அங்கே கார் செட்டுக்கு போன உடனே என் ஃப்ரெண்டுங்க என்கிட்ட வந்து திருப்பி பணத்தை கொடு, கொஞ்சம் தேவை இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஒரு தேவைன்னு உடனே பணம் கொடுத்தவங்க கேட்கும்போது திருப்பி தர தானே செய்யணும். நமக்காக ஒன்றும் கடன் வாங்கலையே, மனோஜ்காக தானே கடன் வாங்கினோம் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, ரோகிணியும் பெரிய பார்லரோட ஓனராக இருக்காங்க. இந்த பணம்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதனால் நம்ம பேசாமல் அங்கே எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் செலவாச்சுன்னு சொல்லி இங்கே மனோஜ்கிட்டையும் ரோகிணிகிட்டையும் சொன்னால் இந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்காமையா போயிடுவாங்க. நீங்கள் முதல்ல அண்ணாமலை மாமா கிட்ட இதை பற்றி சொல்லி பணத்தை வாங்குங்க. அப்போ தான் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்டலாம் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு மீனாவும் முத்துக்கிட்ட சொல்ல, சரி மீனா, அப்பா மற்ற எல்லாரும் வீட்டில் வரட்டும், நான் இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு முத்துவும் இங்கே உட்காந்துருக்காரு. மீனா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, என்ன மீனா, முத்துவுக்கு மட்டும் பார்த்து பார்த்து பரிமாறுற, மனோஜ் சாப்பிட்டானான்னு கேட்டியான்னு சொல்லும்போது, அத்தை அவருக்கு தேவையானதை சமைச்சு வச்சுட்டேன், எடுத்து கொடுக்க நீங்கள் இருக்கீங்க, நான் இதுக்காக அங்கே போய் கேட்டுட்ருக்க முடியுமா? அப்படி நான் கேட்டாலும் உங்கள் பையன் மனோஜ் மதிக்க மாட்டார், ஏதாவது பேசி அவமானப்படுத்துவார். அதனால தான் நான் அவர் பக்கமே போகிறதில்ல, அவர்கிட்ட நான் பேசுகிறதும் இல்லை. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாப்பாடெல்லாம் இருக்குத, அவர்கிட்ட எடுத்து நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. அதுக்குடனே விஜயாவும், என் பையன் மனோஜ் என்ன பேசினாலும் நீ பொறுமையாக இருக்க முடியாதா? இதில் உனக்கு இவ்வளோ கோவம் வருதா என்ன? மனோஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான். பொறுப்பாக இருந்து கவனிப்பேன்னு பார்த்தா மனோஜ் வந்து அவமானப்படுத்துவான், எதோ பேசுவான்னு சொல்லி அவனுக்கு இவ்வளோ நேரம் சாப்பாடு கொடுக்காம வச்சுருக்க. என் பையன் மனோஜை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்ல வேலை நானாவது இப்போ வந்தேன்னு சொல்லி, மனோஜ் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா, இங்கே ரோகிணி எங்கள் பார்லரில் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா, நீங்களும் இல்லை, வேற என்னம்மா செய்கிறது? அதாம்மா நான் பாட்டுக்கு இருந்துட்டேன் ரூம்லேயே அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் மனோஜி, இது உன் வீடு தானே, பசிச்சா எடுத்து வச்சு சாப்பிட முடியாதா? இப்போ நீ குணமாயிட்ட, யாராவது தேடி வந்து உனக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்கன்னு எதிர்பார்க்காத. அப்படி செய்கிறதுக்கு இப்போ ரோகிணியும் இல்லை, உன் அம்மாவும் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கா. இங்கே மீனாவும் பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கால்ல. எல்லாரும் ஒவ்வொரு வேலைக்கு போகும்போது நீ கொஞ்சம் உனக்கு தேவையானதை செய்யக்கூடாதா என்னன்னு சொல்ல, உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் பொறுப்பான மருமகன்னு மீனாவை தானே சொல்கிறீங்க, அப்போ வீட்டு வேலையெல்லாம் அவள் ஒழுங்காக செய்ய வேண்டியதானே, அது என்ன மனோஜுக்கு மட்டும் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ கோவமாக பிடிவாதமாக அடம் பிடிச்சிட்ருக்கா? என் பையன் மனோஜ் தான் இங்கே நிறைய சம்பாதிக்கிறான் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்துவும், அதெல்லாம் சரிதான், அவன் தான் நிறைய சம்பாதிக்கிறானே, அப்போ மீனா நம்ம பணத்தை கேட்டு வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு.
சாப்பிட்டு முடிச்ச முத்துவும் அண்ணாமலை கிட்ட, அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், எல்லாரும் வந்துட்டீங்க, சரியா போச்சு, மீனா அதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு முத்துன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, இங்கே மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருந்தால, அப்போதைக்கு இதை பற்றி வேறு யார்கிட்டையும் என்னால் பேச முடியல. உடனே நான் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன். மொத்தம் 1,50,000 ரூபா இருக்குப்பா. இதுக்கு மேலேயும் பணம் நிறைய செலவாச்சுப்பா. ஆனால் என்கிட்ட இருந்த பணத்தை வச்சு அதை எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். ஆனால் மேற்கொண்டு ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டினாதான் இங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னதால் எங்கே என்ன செய்கிறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்கணும் தெரியல. அதனால தான்ப்பா நான் வெளியில் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுக்கிட்டையும், அதே மாதிரி இங்கே மீனாவும் அவளுக்கு தெரிஞ்ச அவங்க அந்த அக்காங்க கிட்டையும் பணத்தை கேட்டு ஒரு வழியாக ஏற்பாடு செஞ்சு மனோஜ் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்கிறதுக்கு பணத்தையும் கட்டிட்டோம். ஆனால் இப்போ பணம் கொடுத்த எல்லாரும் பணத்தை திருப்பி கேட்குறாங்கப்பா. அது எங்கள் பணமாக இருந்தால் நாங்கள் கேட்க மாட்டோம். மனோஜுக்கு தானே செலவு செஞ்சோன்னு நாங்களும் விட்டுருவோம். ஏன் மனோஜ் அங்கே அன்னைக்கு பிரச்சனை செய்யும்போது ஒவ்வொருத்தருக்கும் மனோஜால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது தெரியுமா? அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தேடி வந்து 800 ரூபா கொடு, 1000 ரூபா கொடுன்னு என்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. அதெல்லாம் கூட நான் பெருசாக எடுத்துக்கலப்பா. ஆனால் நான் கடன் வாங்கினது எனக்கா இருந்தால் எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடுவேன். ஆனால் மனோஜுக்கு தானே, அதான் அம்மா சொன்னாங்களே, மனோஜ் பெரிய ஒரு கடையோட ஓனராக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், லட்சக்கணக்கில் மனோஜுக்கு பணம் வருதுன்னு. அப்படி இருக்கும்போது மனோஜுக்காக நான் கடன் வாங்கின பணத்தை மனோஜும் இந்த பார்லர் அம்மாவும் தானப்பா தரணும். அதான்ப்பா இவ்வளோ செலவாயிருக்கு. 1,50,000 ரூபா பணத்தை மனோஜ்கிட்டையும் இந்த பார்லர் அம்மாக்கிட்டையும் கேட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு மனோஜ்காக வாங்கின கடனெல்லாம் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட மீனாவும், ஆமாம் மாமா, நானும் எனக்கு தெரிஞ்ச அக்கா கிட்டலாம் முடிஞ்ச அளவு பணத்தை வாங்கியிருக்கேன், நாளைக்கே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோ பணம் இப்போ என்கிட்டேயும் இல்லை. அதனால தான் இதை பற்றி ரோகிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் பேசணும்னு நினச்சோம். நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்க. அதனால தான் இந்த பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மாமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட விஜயா, என்னங்க இவன், இந்த முத்துவும் மீனாவும் இப்படி பேசுகிறாங்க, இவங்க என்ன வேற யாருக்கோவா செலவு செஞ்சாங்க? நம்ம பையன் மனோஜுக்குங்க, முத்துவோட அண்ணனுக்கு. ஆனால் பொறுப்பே இல்லாமல் அந்த பணத்தை இந்த முத்துவும் மீனாவும் திருப்பி கேட்குறாங்களே, இவங்கெல்லாம் ஏன் தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்களோ தெரியல. பாத்தீங்களா, உங்கள் பையன் முத்து செலவு செஞ்ச பணத்தை திருப்பி கேட்குறான். அப்போனா அவனுக்கு மனோஜ் மேலே பாசமும் அன்பும் அக்கறையும் இல்லைன்னு தானே அர்த்தம். தன்னுடைய அண்ணனுக்கு செலவு செஞ்ச பணத்தை யாராவது திருப்பி கேட்பாங்களா? அதுவும் ஒரே வீட்டில் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த மீனாவால் தான் முத்து இப்படிலாம் நடந்துக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன முத்து, உன் அண்ணனுக்கு செலவு செஞ்ச பணத்தை திருப்பி தரணுமா? இப்படிலாம் கேட்க உனக்கே அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஸ்ருதியும், இதில் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆண்டி, கஷ்டப்பட்டு வெளியில் கடன் வாங்கி முத்து பணத்தை கொடுத்துருக்காரு. அப்போ ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே என்ன செஞ்சுருக்கணும்? அவங்களும் பெரிய பார்லரோட ஓனராக இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாருன்னா எவ்வளோ செலவாயிருக்கு என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும்ல. அதை பற்றி இப்போ வரைக்கும் ரோகிணி எதுவுமே கேட்கலன்னா யார் வேணாலும் செலவு செய்யட்டும்னு நினைப்பாங்களா என்ன? கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதை ரோகிணி தான் திருப்பி தரணும். இதில் அசிங்கப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, இந்த பணத்தை கேட்டு வாங்குறதும் தப்பு கிடையாதே அப்படின்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஸ்ருதி சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே இங்கே ரவி சொல்கிறாங்க, நான் கூட தான் மீனா அண்ணி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் பணம் கொடுத்தேன். ஆனால் டெக்கரேஷன் ஆர்டர் முடிஞ்சு வந்த உடனே அவங்களுக்கு அதன் மூலமாக பணம் கிடைச்ச உடனே முத்துவும் மீனாவும் முதல்ல எங்ககிட்ட வாங்கின பணத்தை தான் திருப்பி கொடுத்தாங்க. அதுதானே ஒரு சரியான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இங்கே முத்து உதவி செஞ்சுருக்கான், அதுக்காக ரோகிணி அண்ணி பணத்தை திருப்பி தரது ஒன்றும் தப்பு கிடையாதே. இதை பற்றி இவங்க கேட்டால் ஏமா தப்புன்னு சொல்கிறீங்க? ஒரே வீட்டில் இருந்தால் பண பிரச்சனை வந்துடக்கூடாதுமா, அதனால் வாங்கின பணத்தை உடனே திருப்பி கொடுத்துடணும். அது அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனா அண்ணியும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கே இங்கே கொஞ்சமாக தான் வருமானம் வருது. இதுலேயும் அவங்க உதவி செஞ்சுருக்காங்கன்னா உதவி செஞ்சதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும், பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதை விட்டுட்டு உன் அண்ணனுக்கு தானே செலவு செஞ்ச, பணத்தை திருப்பி தர முடியாதுன்னெலாம் பேசக்கூடாதுமா. முத்துவுக்கு வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் பாசம் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் அங்கே நீங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அழுதுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட பணத்தை பற்றி பேசாமல் கஷ்டப்பட்டு வெளியில் கடன் வாங்கியிருக்கான். அப்படி அவன் பாசமே இல்லாமல் இருந்திருந்தா ரோகிணி அன்னிக்கிட்டேயே கொடுத்து இந்த பணத்தெல்லாம் கட்ட சொல்லியிருப்பானே. அப்படி செய்யலையே முத்து பொறுப்பாக தான் இருக்கான். நீங்கள் எல்லாரும் தான் பொறுப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரவியும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அதுக்கு அண்ணாமலையும், முத்து எவ்வளோ பணம் செலவாயிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்பா 1,50,000 மேற்கொண்டு உள்ள பணத்தெல்லாம் நான் என் கையில் இருந்த பணத்தை வச்சு தான்ப்பா செலவு செஞ்சுருக்கேன். அந்த பணம்லாம் மனோஜ் எனக்கு தர வேண்டாப்பா. வெளியில் கடன் வாங்கின பணத்தை மட்டும் தந்தாலே போதும்,
பார்லலம்மா தந்துருவீங்கல்ல அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே ரோஹிணியும் தந்துடுறேன், கண்டிப்பாக தந்துடுவேன். மனோஜுக்காக எவ்வளோ பணத்தை வேணாலும் நான் செலவு பண்ணியிருப்பேன். நீங்கள் முன்கூட்டியே இதை சொல்லியிருந்தா உங்களை இந்த பணம் கட்ட விட்டுருக்கவே மாட்டேன். நானே பணத்தெல்லாம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த மனோஜும் எவ்வளோ பணம் செலவாயிருக்குன்னு 1,50,000மா? ரோகிணி, இப்போ நம்மக்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? இந்த முத்து கேட்டான உடனே எப்படி நம்மளால் தர முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே அண்ணாமலையும், மனோஜ் நீ பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நீ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கும்போது உனக்கு குணமாயிரணும் அப்படின்னு சமைச்சு எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்ததும் முத்து மீனா தான். யார்கிட்டையும் கேட்காம இங்கே உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செலவு செஞ்சதும் அவங்க தான். இப்போ ஒன்னால் அவங்க கடன் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது. அதனால் பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அப்பா இந்த ஒரு தடவை எங்களுக்காக பணத்தை கொடுங்கப்பா. கொஞ்ச நாளையில் நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். நானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன். 2-3 நாள் கடை பக்கமே போகலை. ரோகிணியும் என் கூட இருந்ததுனால பார்லருக்கும் பெருசாக போகலைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. இப்படி 1,50,000 பணத்தெல்லாம் கேட்டால் என்னால் எப்படிப்பா திருப்பி தர முடியும்? அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அது எப்படி மனோஜ் இப்படிலாம் பேசுகிறீங்க? இங்கே முத்து உங்களுக்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்து தானே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அங்கிள் மட்டும் என்ன, அவர் பணத்தையும் நீங்கள் தானே எடுத்துகிட்டு போனீங்க. அவர்கிட்ட எப்படி அவ்வளோ பணம் இருக்கும்? பணம் யாராவது வீட்டில் வச்சுருந்தாலே பயந்து தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பணம் நகைன்னு எல்லாத்தையும் நீங்கள் தானே எடுத்துகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் அதை நீங்களே பயன்படுத்திடுறீங்க. வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட எப்படி அவ்வளோ பணம் இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்கிறீங்களே மனோஜ், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒருவேளை முத்து இந்த பணத்தை கட்டாமல் இருந்திருந்தா ரோகிணி தானே கட்டியிருப்பாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வெளியில் கடன் வாங்கியாவது அந்த பணத்தை கட்டியிருப்பீங்களா இல்லையா? மனோஜ் குணமாகணும்னு. அப்போனா நீங்கள் வந்து பணத்தை வெளியில் ஏற்பாடு செய்வீங்க. இப்போ முத்து உங்களுக்காக பணம் கட்டினதுனால திருப்பி தரக்கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்க. அப்படி தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, அதுக்குடனே விஜயாவும், ஏன் பணத்தை திருப்பி தரணும்? முத்து ஒன்றும் வேற யாருக்கோ செலவு செய்யலை. பணத்தை தன்னுடைய அண்ணன் மனோஜுக்கு தான் செலவு செஞ்சுருக்கான். அதனால் ரோகிணியாலையும் மனோஜாலையும் இப்போ பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாது. இவனை யார் கடன் வாங்கி பணத்தெல்லாம் கட்ட சொன்னது? முன்னாடியே ரோகிணி கிட்ட சொல்லியிருந்தா ரோகிணி தன்னுடைய மலேசியா மாமா கிட்ட சொல்லி உடனே பணத்தை அனுப்ப சொல்லியிருப்பா. தேவையில்லாமல் இவன் கடன் வாங்கி பணத்தை கொடுத்துட்டு இப்போ வந்து பணம் வேணும்னு நிற்கிறான். இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் இதே தான் வேலை. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு ஏதாவது செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்மளையே அவமானப்படுத்துவாங்க. மீனா, பணம் வரும்போது வரும். இப்போ முதல்ல போயிட்டு ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஏன் முத்து, உங்கள் அண்ணனுக்கு தான் உதவி செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் கணக்கு பார்க்குறீங்களே, மறுபடியும் இந்த பணத்தை நாங்கள் திருப்பி தரணும்னு வேற எதிர்பார்க்குறீங்க. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறீங்களோ தெரியல. இதே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக மனோஜ் முன்னாடி வந்து நின்று உதவி செஞ்சுருப்பாரு. ஆனால் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோன்னு தான் பேர். வந்த உடனே மனோஜ் இப்படி ஒரு நிலைமையிலேருந்து வந்திருக்காருன்னு கூட புரிஞ்சுக்காம இப்படி நீங்கள் அவர்கிட்ட பணத்தை கேட்டு நிற்பீங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி நீங்கள் உதவி செஞ்சதுக்கு செய்யாமையே இருந்திருக்கலாம். நானே என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் கேட்டு கடன் வாங்கி எப்படியாவது மனோஜுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தெல்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் இப்போ உதவி செய்ய போய் எல்லாரையும் கூப்பிட்டு நிப்பாட்டி என்னையும் மனோஜையும் பணம் கேட்டு அவமானப்படுத்துறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீங்கள் வெறும் கார் டிரைவராக இருக்கீங்க முத்து. உங்களாலேயே இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்னா நானும் மனோஜும் ஓனராக இருக்கோம். பெரிய பார்லரோட ஓனராக இருக்கேன்னா என்னால் முடியாதா? இன்னும் 2 நாளையில் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் இனி எங்களுக்கு உங்களால் எந்த உதவியும் வேண்டவே வேண்டாம். உதவி செஞ்ச உடனே அதெல்லாம் சொல்லி காமிச்சு அவமானப்படுத்துறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. உங்ககிட்டலாம் பணத்தை வாங்கி இங்கே ஹாஸ்பிட்டலில் பணத்தை கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. மனோஜ், முதல்ல இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, என் வீட்டுக்காரர் உங்களை மாதிரி நிறைய படிக்கலை, அதே மாதிரி பெரிய ஓனரும் கிடையாது. ஆனால் தன்னுடைய அண்ணனுக்கு உதவி செய்யணும்னு உடனே யார்கிட்டையும் கேட்காம வெளியில் கடன் வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா? அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம எப்படி ரோகிணி உங்களால் எப்படியெல்லாம் பேச முடியுது? உங்களுக்காக நாங்கள் கடன் வாங்கினோம், அந்த கடனை நாங்களே கொடுக்கணுமா? அப்படி நீங்கள் பெருசாக எனக்கும் என் வீட்டுக்காரர் முத்துக்கும் என்ன உதவி செஞ்சிட்டீங்க? இப்போ வரைக்கும் ஒன்றும் செய்யலை. முடிஞ்ச அளவு என்னையும் அவரையும் அவமானப்படுத்தி ஏளனமாக பேசுகிறது மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும் ரோகிணி. ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கோம். நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் கூட பிடிக்காம அதை ஒரு மாதிரி வேற பார்ப்பீங்க. விஜயாத்துக்கிட்ட சொல்லி அவமானப்படுத்துவீங்க. நீங்கள் எங்களுக்கு பெருசாக எந்த நல்லதும் செய்யலை. ஆனாலும் நாங்கள் வந்து அப்படி யாரையும் நினைக்கிறதில்ல. எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கோன்ற ஒரு நல்ல ஒரு மனசில் தான் உதவி செஞ்சோம். இப்போ நாங்கள் கடன் வாங்கினவங்க எங்ககிட்ட ஃபோன் பண்ணி அந்த பணத்தை கேட்ட உடனே தான் இந்த பணம் தரணும்னு சொல்லி திருப்பி கேட்டோமே தவிர்த்து மற்றபடி இந்த நாங்கள் செஞ்ச உதவியெல்லாம் சொல்லி காமிச்சு உங்களை அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கும் கிடையாது, என் வீட்டுக்காரருக்கும் கிடையாது. நாங்கள் எப்பயுமே அப்படி யாரையும் அவமானப்படுத்துனதும் இல்லை. நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை ரோகிணி.
நீங்கள் இந்த பணத்தை திருப்பி கொடுக்கலனாலும் நானும் என் வீட்டுக்காரரும் கஷ்டப்பட்டு வாங்கின பணத்தை, மனோஜுக்காக வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க தான் போகிறோம். அதுக்காக இப்படி நாங்கள் வெறும் கார் டிரைவராக இருக்கோம் அப்படின்னு நாங்கள் செய்கிற வேலையை சொல்லி எங்களை அவமானப்படுத்தாதீங்க. அப்படி சொல்லி நீங்கள் பெரிய ஆளாக போகிறதும் கிடையாது. எங்களை அவமானப்படுத்த உங்களுக்கு தகுதியும் இல்லை, எந்த ஒரு உரிமையும் கிடையாது. என் வீட்டுக்காரரை பற்றி இன்னொரு முறை என் முன்னாடி தப்பாக பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மீனா ரொம்ப கோவமாக ரோஹிணி கிட்ட சொல்ல, இதை கேட்ட விஜயாவும், என்ன மீனா, என்ன நீ தேவையில்லாமல் இவ்வளோ பேசிக்கிட்டே போகிற, வர வர உனக்கு ரொம்ப திமிராயிருச்சு, சம்பாதிக்கிற திமிரில் ரோகிணியவே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அத்தை, அப்படி தான் பேசுவேன். என் வீட்டுக்காரரை யாராவது அவமானப்படுத்தி பேசினா நான் எதிர்த்து பேச தான் செய்வேன், கேள்வி கேட்க தான் செய்வேன். அது ரோகிணி மட்டும் இல்லை, நீங்களாக இருந்தாலும் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி ஜூஸ் எல்லாம் இருக்குது, மனோஜுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலையும், பாத்தியா விஜயா, நீ ஆரம்பிச்ச இப்போ பிரச்சனை எவ்வளோ பெருசாயிருச்சுன்னு. மனோஜ், நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத. இப்போ நீ நல்ல குணமாயிட்ட, நீ பெரிய கடையோட ஓனராக இருக்க. ஆனால் இப்போ முத்து அப்படி கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வரான். தன்னுடைய அண்ணனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு உனக்காக அவன் வெளியில் கடன் வாங்கியிருக்கான். அந்த பணத்தெல்லாம் நீ திருப்பி கொடுத்தாதான் வாங்கின கடனெல்லாம் முத்துவும் மீனாவும் வெளியில் கொடுக்க முடியும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக இன்னும் 2 நாளையில் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பணம் செலவாச்சோ அது எல்லாத்தையும் நீயும் ரோகிணியும் முத்துக்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. இதில் நானே உனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலமையில தான் இருக்கேன். அதனால் இந்த பணத்தை பற்றியோ இல்லை மற்ற விஷயத்தை பற்றியோ இனி யாரும் வீட்டில் பேச வேண்டாம். முத்து, மனோஜ் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவான். அப்படி திருப்பி தரலன்னா அதுக்கப்புறமா நான் மனோஜ் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளை அங்கேருந்து போயிடுறாரு. இவ்வளோ பணத்தை எப்படி 2 நாளையில் முத்துவுக்கு நான் திருப்பி தரப்போறேனோ தெரியலையே அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி மீனா ரோகிணியை மட்டும் இல்லாமல் இங்கே விஜயாவையும் வெளுத்து வாங்கினதால எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி எங்களை எதிர்த்து பேசிட்டாலே இந்த மீனா அப்படின்னு மீனா மேலே ரோகிணியும் விஜயாவும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க.